அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான். வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கிறேன். இந்த வீடியோவில் ரமதான் ஸ்பெஷலாக ஒரு ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மிக்ஸ் ஃப்ரூட் ஷர்பத். இது செய்கிறதுக்கு நமக்கு ஒரு சில ஃப்ரூட்ஸ் மட்டும் தேவைப்படும். எக்ஸ்ட்ராவாக நம்ம எந்த விதமான சிரப்பும் சேர்க்க போகிறது இல்லை, எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்க போகிறது இல்லை. ஒரு கப் குடித்தாலே நல்ல ரெஃப்ரெஷிங்காக, அதே நேரம் டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ இந்த மிக்ஸ் ஃப்ரூட் ஷர்பத் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் எடுத்து அதை க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். இதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் இதில் 2 ஆரஞ்சு எடுத்திருக்கேன், அது மாதிரி ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கிறேன். ஸ்ட்ராபெரி ஆப்ஷனல் தான், சேர்த்தா நல்ல கலரும் அதே நேரம் ஒரு நல்ல வாசமும் இருக்கும். விரும்பினா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் அன்னாசி பழமும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரேஞ்சை நான் தனித்தனியாக சொலைகளாக எடுத்துட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸையும் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஸ்ட்ராபெரியை நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இனி அடுத்ததாக நம்ம ஆப்பிளில் மேலே இருக்கிற அந்த தோல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்ச நேரம் அவிச்சு எடுக்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணோம் அப்படின்னா குயிக்காகவே அது குக்காகி வந்துடும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணினதுக்கு பிறகு நான் ஒரு பேனில் கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கொள்ள போகிறேன். இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நான் அரை கப் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கிறேன். சரியா 100 கிராம் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கிறேன். இதில் அதே கப்பில் நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம அரை கப் அளவுக்கு சீனி சேர்க்கும் போது 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ முதல்ல தண்ணியில் சீனியை நல்லாவே கரைச்சி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிட்டு, இப்போ கொதிச்சிட்ருக்க தண்ணியில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க பழங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ லேசாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நல்ல சின்ன சின்ன பீசஸாக தான் கட் பண்ணியிருக்க அப்படின்னால நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சே தான் இதை குக் பண்ணி எடுக்க போகிறேன். எடுத்ததும் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. நீங்கள் ஒவ்வொரு பழத்தையும் கட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த டைமிங்கும் எடுக்கும். எனக்கு சரியாக ஒரு 6 நிமிஷம் எடுத்துச்சு. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேங் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். நான் இதில் ஆரஞ்சு ஃப்ளேவரில் இருக்கிற அந்த ஜூஸ் பவுடர் தான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த பழங்களில் ஆப்பிள் மட்டும் எடுத்து பாருங்கள். மற்ற 2 பழமும் குயிக்காகவே குக் ஆகிரும். இப்போ ஆப்பிளும் நல்ல மேஷ் ஆகிற அளவுக்கு குக் ஆகிட்டு, இப்போ அவ்வளவுதான். நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். லேசாக சூடு ஆறினத்துக்கு பிறகு நம்ம இது நல்லாவே மேஷ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம். மேஷ் பண்ணதுக்கு பிறகு இந்த ஷர்பத்துக்கான அடுத்தடுத்த ஸ்டெப்பை நீங்கள் செய்யலாம். இருந்தாலும் நான் ஒரு தடவை இது ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ இந்த மிக்ஸ் ஓரளவுக்கு திக்காக தான் இருக்கும். நம்ம இதில் 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளலாம். நான் இப்போ 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக இதில் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு மீடியம் சைஸ் லெமனில் பாதி மட்டும் எடுத்துட்டு அது இது மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். இந்த ஷர்பத்தில் மிஸ் பண்ணாமல் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட இனிப்பை பார்த்துட்டு நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனியும் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதில் ஊற வச்சுருக்க சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்கொள்ளலாம். நம்ம ஸ்ரீலங்காவில் கசகசா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சேர்த்துருக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸை நல்லா ஊற வச்சுட்டு அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட நமக்கு பிடிச்சது போல் மேலால் கொஞ்சமாக அந்த பழங்களை கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளலாம். நான் தனியாக ஆப்பிள் மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். இதோட கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே புதினாவையும் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அண்ட் அடுத்ததாக இதில் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி ஐஸ் கியூபையும் சேர்த்துக்கொள்ளலாம். வளமையாக நம்ம பண்ணி எடுக்கிற ஷர்பத்தில் இருந்து இது நல்லாவே வித்தியாசமாக இருக்கும். இதோட டேஸ்ட் டபுளாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ரிஃப்ரெஷிங்கான ஒரு சம்மர் ட்ரிங்க் இது. நம்மளோட சேனலில் நோம்பு ஸ்பெஷலாக ஒரு வினா விடை போட்டி போயிட்டுருக்கு. இதில் இன்றைய நாள் கேள்வி 9 இதுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ரமலான் மாதத்தின் கேள்வி பதில் நிகழ்ச்சியினூடாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையிலே இன்றைய தினத்திற்கான கேள்வி இலக்கம் 9.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்து எத்தனை ஆண்டுகளின் பின்னர் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்து எத்தனை ஆண்டுகளின் பின்னர் அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள் என்பதுதான் உங்களுக்கான வினா. இந்த வினாவுக்கான ஆப்ஷன் ஏ 7 வருடம், ஆப்ஷன் பி 3 வருடம், ஆப்ஷன் சி 4 வருடம், ஆப்ஷன் டி 5 வருடம். இந்த கேள்விக்கான சரியான விடை 07723264641 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு இன்றைய தினத்துக்கு முன்பாக நீங்கள் அனுப்பி போட்டியின் வெற்றியாளர்கள் ஒருவராக நீங்களும் மாறிக்கொள்ளுங்கள். மிஸ் பண்ணாமல் இந்த போட்டியில் எல்லாருமே கலந்துக்கோங்க. இவங்க மூலமாக கொடுக்கக்கூடிய அந்த பெருமதியான பணப்பரிசல் எவ்வளவு அப்படின்றத இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் உங்களுக்காக அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அவ்வளவுதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இன்ஷால்லா இது மாதிரி இன்னொரு இஃப்தார் ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை.